உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்யும் குணம், இந்த 3 விஷயங்களும் உங்களுடன் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதராக வாழ்வதை யாராலும் மாற்ற இயலாது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும். அது நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும். கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். வழியின்றி ஞானம் பெற வழி இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை வழி எப்போதும் கற்றுக் கொடுக்கிறது. வழியை ஏற்றுக்கொள், அது எப்போதும் நிலைக்காது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும். வழிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. வலி உங்களை உடைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். தர்மத்தை தேடுபவன் என்னை தேடுகின்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். அமைதி உள்ளிருந்து வருகிறது, அதை வெளியில் தேடாதே. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. வார்த்தைகளை விட செயல்களே அதிகமாக பேசப்படும். அதே போல் நாம் சொல்வதை விட நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் நம் குணத்திற்கு சான்றாக விளங்கும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்ந்திருங்கள். மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால் தான் முடியும். சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற தவிர்க்க முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம். சந்தோஷத்தை பகிர்கையில் அது 2 மடங்காகும். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது. கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து தொலைந்து போகாமல் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்ற கனவில் உழலாமல் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி அதில் வாழ முயற்சியுங்கள். இன்று என்னும் ஒன்றே நிரந்தரம், நிச்சயம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அனுபவம் எதுவோ அது முந்தைய சில செயல்களால் தான். கர்மா கடந்த கால மற்றும் நிகழ்கால செயல்களை உள்ளடக்கியது. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். எண்ணங்களால் உலகம் உருவாகுகிறாய். நன்றாக இரு, நல்லதை செய், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உண்மை என்று உங்களுக்கு தெரிந்ததை மட்டும் பேசுங்கள். மற்றவர்களிடம் உங்கள் செயல்கள் அனைத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். கர்மாவின் விதிகள் உலகளவியவை, அது அனைத்தும் கட்டுப்படுத்துகிறது. அதனால் எந்த மனிதனுக்கும் வழி கொடுக்காதே. அமைதி உள்ளிருந்து வருகிறது, இல்லாமல் அதை வெளியில் தேடாதே. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன். நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுவீர்கள். எண்ணங்கள் பொருளாகின்றன. சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு. உலகத்தை வெல்லும். முதலில் உன்னை வெல்க. அனைத்திற்கும் மேலாக அறிவொளியை தேடுங்கள். அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ள வாழ முயலுங்கள். வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள். வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளையை பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எறிந்து விட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலே உணர முடியும். வாழ்வில் உங்களை காப்பாற்ற எவரும் பிறக்கவில்லை. உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை. உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்றி அடைய வேண்டும். உனக்கு நீயே துணை என்று உணர். உன்னால் எதையும் செய்ய முடியும். வேலை செய்தது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும். உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும். அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ அல்ல. உன்னுடைய திறமை என்ற வித்தியாசத்தை உணருங்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருங்கள்.
அர்த்தமின்றி பயன் இல்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள், அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும். வலிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. வலி உங்களை உடைக்காமல் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். உலக வாழ்வின் மீது பற்று கொள்ளாமலேயே விடுதலைக்கான திறவுகோல். உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி. உன் பணியில் உயர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு. மற்றவர்களை சார்ந்து அல்ல, சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ, என்ன எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை. ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். ஒருவன் தலைவனாக அல்லது காவலனாக யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் தன்னை தானே கட்டுப்படுத்தி வாழ்ந்து காட்டி வாழ்வில் வெற்றி அடைவதுதான் உண்மையான வெற்றி. தன் உள்ளமும் எண்ணங்களும் ஆரோக்கியமானதாக வெளிப்பட்டு வாழ்வில் வெற்றியடைய முடியும். ஒரு அகலால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையை 1000 நபரின் வாழ்வில் ஒளி தரும் அகல் விளக்காக மாற்றுங்கள். நாம் சொந்த புலன்களை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே. மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் 3 விஷயங்கள் சூரியன், சந்திரன், கடைசியாக உண்மை. மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும். இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அடைய வேண்டி வரும். அதனால் இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள். உங்கள் வேலை உங்கள் வேலையை கண்டுபிடிப்பதாகும். பின்னர் உங்கள் முழு மனதுடன் அதற்கு உங்களை கொடுங்கள். அமைதியாக மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். புத்தரிடம் கேட்கிறார்கள், ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று. புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது. ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள், ஆனால் அதை நேசித்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள். பேசி தேருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். நடப்பதை பாருங்கள், நடந்ததை கிளறாதீர்கள். உரியவரிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தைகளை சொல்லாதீர்கள். தீர்வை விரும்புங்கள், தர்க்கம் விரும்பாதீர்கள். கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். பறப்பதற்கும் வசதிகள் இருந்தால் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும். நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். அடுத்தவர்களை நம்பி நீ வாழ நினைத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாகத்தான் ஆகும். இது உன்னுடைய வாழ்க்கை. உளிப்படாத கல் சிலை ஆகுவது இல்லை, அதுபோல் உழைப்பில்லாத கனவு நனவாவது இல்லை. அறியாமையோடு 100 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது. நீ தேடிய பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவை நாடிய போது நீ மதிக்கவில்லை என்று புரிந்து கொள். பழி வாங்குவதில் உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. உன்னை யார் கஷ்டப்படுத்தி
ஏற்படுத்தினார்களோ அவர்கள் இறுதியில் அந்த கர்மாவை அடைவார்கள். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவதே மிகப்பெரிய விஷயம். தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியும் நம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு. உனக்கான பலன் என்றும் உண்டு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கிதான் வாய்ப்புகள் தேடி வரும். சோம்பேறியே அல்ல. தட்டி பறித்தவன் வாழ்ந்தது இல்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்தது இல்லை. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே. ஒரு அறிவாளியுடன் உறவாடுவது என்பது 100 சிறந்த புத்தகங்களை படிப்பதற்கு சமமானது. பிறர் பிழைக்க கொடுப்பது பிச்சையாகவும் தான் பிழைக்க கொடுப்பது காணிக்கையாகவும் மாறித்தான் போகிறது. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்ப கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற எல்லாமும் மாறும். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. இருக்கும்போது சிலவற்றில் மதிப்பு தெரியாது. அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று. உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே. ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம். வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நீங்கள் அடைந்த வழிகளையும் அதனை கடந்து வந்த வழிகளையும் நம்பிக்கை தரும். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும். கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சையாகும். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும். யார் என்று தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும். இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சி செய்யும் உறவுகளுக்கும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சு நிறுத்திக் கொள்கிறது. கோபம் ஏற்படும் போது எல்லாம் அதை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. வலுக்கட்டாயமாக நம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டு விலகுங்கள். நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு. பொய்யினிக்கும் உண்மை கசக்கும். வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுந்தால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டு விலகுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு விடுங்கள். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே.
வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். உழைப்பு, தூக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை. இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும். உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட வந்தது இல்லை, நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். நீங்கள் செய்த தவறுகளை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு, ஆனால் குலைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கையை வை, அவன் உன்னை காப்பான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும், மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுதான் செல்கிறார்கள். சிலர் தடங்களாய், சிலர் தழும்புகளாய். சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இனிமையான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் நமதே, பயணமும் நமதே, வாழ்க்கையும் நமதே, வெற்றியும் நமதே. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை, ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம், அது நான் என்னும் சாதனை. சத்தம் கேட்காத சராசரி பெண். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம், அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல் உருவாக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும்.
யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காது. தேனின் குடுக்கிலும் மட்டுமல்ல, தேனின் குடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. யாரிடம் கற்பது? விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றாடமிருந்தும், புன்சிரிப்பை பூக்களிடம் இருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், சேமிப்பை தேனீக்களிடமும், பொறுமையை பூமியிடமும், கருணையை கடவுளிடமும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மறுப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு. ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது. வாழ்க்கை தரும் பாடம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு. நகர்வதுதான் முக்கியம். வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள். முதுமை அடைந்த பழமையானவற்றை நினைத்து பார்க்கும் போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவதையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு. நீ விட்டுக் கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே. குடும்பத்தில் அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம். உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிர் போக கதறி பயன் இல்லை. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எவருக்கு தெரியும், இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம். தீதும் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது. காகித கப்பலை நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோம். சில நேரங்களில் என்னிடம் பேசி என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள். பின்பு அவர்கள் அதை ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள். வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்ததும் சிலரை பின்தொடர்ந்தால் வழியும் வேதனையும் கிடைக்கும். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக பழகுகின்றார்கள் என்று அர்த்தம். ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதில் தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. பார்த்து கொண்டே இருக்கும் உறவுகளை விட பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பிறரிடம் கெஞ்சுவதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை. நம்பியவர்களை ஏமாற்றுகின்றார்கள் சிலர். ஏமாற்றுபவர்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலர். இரண்டுமே வாழ்க்கையை அழுத்திவிடும். பேச நேரமில்லை சிலருக்கு, பேச யாரும் இல்லை பலருக்கு. நேரம் ஒதுக்கி உங்களிடம் பேசுபவர்களை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல, அவர்களின் வாழ்க்கையை. நம்மிடம் பேசியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேச தொடங்குவார்கள். அவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். செல்லும் பாதையில் யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே. சுமைகள் என்றும் சுகத்தை தராது. கிடைக்காததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதுமே சிலரின் அன்றாட வேலை. அவர்களை எண்ணி வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. சற்று தள்ளியே இருங்கள். நெருங்கி இருந்தால்
உங்கள் அருமை சிலருக்கு தெரியாமல் போகும். வாதம் செய்யாதே. சிலருக்கு நீ பேசுவது கேட்காது. சிலருக்கு நீ பேசுவது புரியாது. சிலருக்கு நீ பேசுவது பிடிக்காது. செயலாக மாற்றப்படாத எந்த நம்பிக்கையும் வெற்றி பெறாது. ஒருவரின் பேச்சு அல்ல, அவர்களின் செயலை கவனி. அவர்கள் யார் என்பது உனக்கு புலப்படும். சூழலுக்கு பொருந்தாத தப்பி பிழைக்குவதும் அஞ்சுவதும் அலறுவதும் நிலைக்காது, நீடிக்காது. எப்போது பசிக்கு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். தாகத்திற்கு நீர் மட்டுமே குடிக்க முடியும். அதே போன்று நம் வாழ்வில் உள்ள சில உறவுகளுக்கு மாற்று கிடையாது. சில உறவுகளை மாற்ற முடியாது. இழக்க தயாராக இருப்பவனே அடைவதற்கு தகுதியுள்ளவன் ஆகின்றான். இழப்புகளுக்கு அஞ்சினால் எது ஒன்றையும் உன்னால் அடைய முடியாது. இழப்பை கண்டு அஞ்சாதே, கலங்காதே. அது உன் வாழ்வின் ஒரு அங்கமே. என்றாவது ஒரு நாள் இறப்போம் என்பது நிச்சயம். ஆனால் என்றாவது ஒரு நாள் வாழ்ந்திருக்கின்றோமோ என்று சிந்தித்து பாருங்கள். வெறுமனமே இருப்பதற்கும் வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நீ செல்லும் பாதையில் எது ஒன்றை பற்றியும் அதிகம் யோசிக்காதே, புலம்பாதே. எல்லாம் கொஞ்ச காலம்தான். இழப்பை பற்றி நீ யோசிக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ இழந்து கொண்டுதான் இருக்கின்றாய். யோசிக்கும் அந்த நொடியை தள்ளிவிடுவது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். தட்டி கொடுப்பது நீயாக இரு. யாரையும் குறை சொல்லாதே, குற்றப்படுத்தாதே. ஒவ்வொருவரும் ஒரு சில விஷயங்களில் குழந்தைகளே. உன்னை எல்லோராலும் அவர்கள் வாழ்வில் நிராகரிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சிலர் உன்னை ஏற்பார், சிலர் உன்னை பழிப்பார். நீ நேசிக்கும் சிலர் யாரோ சிலரால் வெறுக்கப்படலாம். நீ வெறுக்கும் பலர் யாரோ சிலரால் நேசிக்கப்படலாம். இங்கு யாரும் எல்லாராலும் வெறுக்கப்படுவோரும் அல்ல, நேசிக்கப்படுவோரும் அல்ல. அதை புரிந்து கொள். உன் நினைவுகள் மற்றும் கற்பனைகளில் எச்சரிக்கையோடு இரு. உன்னை படைக்கும், காக்கும், அழிக்கும் சக்திகள் அவைகளே. அவைகளை அன்றி வேறொன்றும் இல்லை. எதிர்கொண்டு போராடு ஒளிவதால் பிரச்சனைகள் ஒளிவது இல்லை. வேதனைகளை அனுபவிக்க விரும்பினால் யாரையாவது அதிகம் நேசி. ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு திறந்த புத்தகமே. காலம் அனுமதிக்கும் வரை அவர்களை வாசி. உன்னுடன் இருப்பதில் நீ திருப்தியா இல்லாவிடில் புதிய ஒன்றை அடைந்து என்ன பயன்? நடக்கும் சூழலை உள்வாங்கு, ஆனால் அதற்குள் விழுந்து விடாதே. உன் வாழ்வு முழுவதும் மற்றவர்களும் ஏமாற்றங்களும் நிகழ்ந்தாலும் தளர்ந்து போகாதே. உன் வாழ்வு முழுவதும் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் நிகழ்ந்தாலும் தளர்ந்து போகாதே. உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, யாராலும் விரும்பப்படாத, யாராலும் கவனிக்கப்படாத, எல்லோராலும் மறைக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமை. தேவையில்லாமல் பேசாதே என்று சொல்பவர்களுக்கு எங்கே புரிய போகிறது? அவர்கள் தேவை என்பதால் தான் நாம் இவ்வளவு பேசுகிறோம் என்று. கோபம் வரும்போது தலை குனிந்து கொள்பவன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கின்றான். கோபம் வரும்போது நிமிர்ந்து நடப்பவன் வாழ்க்கையில் தலை குனிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றான். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தினால், கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து விடுங்கள். நீங்கள் எதற்காக அமைதியாக இருந்தீர்கள் என்று எதிர்காலம் பதில் சொல்லும். அவர்களுக்கு நீ கர்வம் கொண்டால் கடவுளை இழந்து விடுவாய். பொறாமை கொண்டால் நண்பனை இழந்து விடுவாய். கோபம் கொண்டால் உன்னையே நீ இழந்து விடுவாய். வாழ்க்கையில் சில இடங்களில் நீ 1000 உண்மைகளை சொன்னாலும் அதை ஒவ்வொருவரும் நம்புவது இல்லை. ஒரே ஒரு பொய் சொன்னால் உடனடியாக இந்த உலகமே நம்புகிறது. உண்மையை நேசி, ஆனால் மற்றவர்களின் பிழையை மன்னிக்கும் குணத்தையும் வளர்த்துக்கொள். எத்தனை துன்பங்களை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்தாலும் அதை உங்களின் தூய அன்பால் வெல்வதற்கான முயற்சியை முதலில் எடுக்க பழகி கொள்ளுங்கள். உங்களின் கோபத்தை விட உங்களின் அன்பால் மிகப்பெரிய எதிரிகளையும் எளிதில் வீழ்த்திவிட முடியும் என்பதை நம்புங்கள். நாம் வசிக்கும் வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதில் அன்பு நிறைந்த இதயங்கள் எத்தனை என்பதுதான் முக்கியம். நீங்கள் கண்ணெதிரே காணும் ஒவ்வொருவரையும் நம்புவது அபாயகரமானது. அதை காட்டிலும் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது மிகவும் அபாயகரமானது.
வீணான சொற்களை உதிர்ப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவர்கள் வாசனை இல்லாத மலருக்கு சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான், ஒருவன் என்னை வெற்றி கொண்டான், ஒருவன் என்னை பொருட்களை கவர்ந்து சென்றான் என்று அடுத்தவனை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பகைமை குணம் ஒருபோதும் தனியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் கிடைக்கும் உறவுகளை பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கவனக்குறைவால் அதை நழுவ விட்டால் நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள ஆயிரம் விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்கின்ற நிலையில் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நமக்கான பாடத்தை நன்றாக கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடும். நாக்கின் குணத்தை கண்களுக்கு கொடுத்திருந்தால் கசப்பான அன்பை கண்டவுடன் விலகிச் செல்ல எளிதாக இருந்திருக்கும். மனதில் பட்டதை எல்லாம் உங்கள் உறவுகளிடம் அப்படியே பேசாதீர்கள். உங்கள் முன் போலியாக சிரித்துவிட்டு எப்போது நீங்கள் கீழே விழுவீர்கள் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் அவர்கள். உன் பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. அவர்களால்